பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே தெய்வ பிள்ளைகளை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை, இது எப்படி ஆகும் என்று நாம் நினைக்கிறதான சில காரியங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். நிறைவேறாமல் இருக்கலாம், இன்னும் அவைகளுக்காக காத்திருக்கலாம். அப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே தருகிறதான வார்த்தை, இதை நான் எதனால் அறிவேன், இதை நீர் எனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே, இதை நான் எப்படி அறிந்து கொள்வேன், எப்படி நம்புவேன் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய அதிசயமான காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எந்த விஷயத்திலானாலும் சரி, இந்த காலை வேளையிலே கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம். இன்னொன்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 15:8. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இன்னொன்று லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? அல்லேலூயா. 2 பேரும் ஒரே கேள்வியை தேவதூதனுக்கு முன்பாக வைக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரியே சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. 2 பேரையும் கர்த்தருடைய தூதனாகிய காபிரியேல் சந்தித்து வாழ்த்துதல் சொல்லி அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்களிலே ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், நான் அதை எதனால் அறிந்து கொள்ளுவேன், அதை சுதந்திரித்து கொள்வேன் என்பதை எதனால் அறிவேன்? அவனமே சகரியா, கர்த்தருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிறதான சகரியாவும் சொல்கிறார், அதை நான் எதனால் அறிந்து கொள்ளுவேன்? ஆமேன், அல்லேலூயா. 2 பேருடைய கேள்வி ஒன்று தான். ஆனால் தூதன் கொடுத்ததான பதில் சற்று வித்தியாசமானது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள், அநேக வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும்போது, வேதத்தை தியானிக்கும்போது கர்த்தர் நமக்கு தருகிறதான வார்த்தைகள், குடும்பத்திற்கு தருகிறதான வார்த்தைகள், பிள்ளைகளுக்கு தருகிறதான வார்த்தைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருப்போம். ஆனால் சில நேரங்களில் ரொம்ப விலையேறப்பெற்ற வார்த்தைகளை கேட்கும்போது, இது எப்படி ஆகும், இதை நான் எதனால் அறிந்து கொள்ளுவேன், இதை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும், இதை செய்வீர் என்பதை எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கேள்விகள் கேட்பது அது சாதாரண காரியம்தான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா, உன் சந்ததி இப்படி எண்ண முடியாததாக இருக்கும் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார். அவ்வண்ணமே அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமேன். ஆனால் இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வரும்போது, வாக்குத்தத்த சந்ததியை குறித்து அவனுக்கு என்ன பெயர் வைக்கணும், அவன் யோவான் என்று பெயர் போடணும், அவன் நிமித்தம் குடும்பம் சந்தோஷப்படும், குடும்பம் மாத்திரமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களே சந்தோஷப்படுவாங்க, கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருப்பான், எலியாவின் ஆவி அவனிடத்தில். இப்படி அடுக்கடுக்காக அந்த 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் லூக்கா 1வது அதிகாரத்தில். ஆனால் அதை சகரியாவால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். ஆமேன். லூக்கா 1:18. நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே. எல்லாம் கர்த்தருக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரிந்துதான் கர்த்தர் தமது தூதனாகிய காபிரியேலை அனுப்பி சகரியாவுடைய பக்கத்தில் போய் நின்று இந்த விஷயங்கள் எல்லாம் பேசின பிறகு கூட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், வயது சென்றதும் தெரியும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா நிலைமைகளும் கர்த்தருக்கு தெரியும். ஆமேன், அல்லேலூயா. முடியாது, உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை தான் கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் செய்ய வல்லவர். ஆமேன். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். அல்லேலூயா. எவ்வளவேனும் சாத்தியமற்ற சில விஷயங்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி நற்செய்தியை அறிவிக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க இந்த காலையில்? அல்லேலூயா. இது முடியாது, இது நடக்காது, இதை
என்னால் வாங்க முடியாது, இதை என்னால் செய்ய முடியாது, இந்த வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, எனக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது, இந்த இந்த இடத்த என்னால் வாங்க முடியுமா, இதை என்னால் செய்ய முடியுமா, இந்த வீட்டை வாங்க முடியுமா, இந்த வாகனத்தை என்னால் வாங்க முடியுமா, இல்லை முடியாது. அப்படி இது எதனால் நான் அறிந்து கொள்ளுவேன், இதை எப்படி நான் செய்வேன், இது எப்படி எனக்கு இந்த படிப்பு என்னால் படிக்க முடியுமா, இதில் எனக்கு சீட்டு கிடைக்குமா, இப்படி இந்த காரியத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் சாதாரணமாக இப்பேற்பட்டதான காரியங்கள் நடைபெறுவதுண்டு. ஆனால் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிற வார்த்தை என்னென்னா, நற்செய்தியை அறிவிப்பதற்காக. ஆமேன். ஒருவேளை நம்மளால் முடியாது, உலகத்தால் முடியாது, அல்லேலூயா, உலக அரசாங்கத்தால் கூட ஒருவேளை இதை செய்ய முடியாது என்று இருக்கிறதை கூட கர்த்தரால் செய்யக்கூடும். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது நாம் விசுவாசிக்க மாத்திரம் செய்தால் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே சகரியா விசுவாசியாமல் இருந்ததுனால என்ன சொல்கிறார் தேவதூதன், தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை. ஆமென். கர்த்தர் தகுந்த காலத்திலே, அதற்குள்ளாக சகரியா எலிசபெத்தை கர்த்தர் தகுதி உடையவர்களாக மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி அற்றவர்களாக இருக்கலாம். ஆமென். ஆனால் தகுந்த காலம் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார், குறித்த காலம் ஒன்று வைத்திருக்கிறார், ஏற்ற வேளை வைத்திருக்கிறார். அவருடைய காரியங்கள் நம்மளால் கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். ஆனால் தகுந்த காலத்திலே நம்மை தகுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்தே ஆக வேண்டும். இங்கே சகரியா விசுவாசியாதபடியினால் அந்த பிள்ளை பிறக்கிறது வரையிலும் அவன் ஊமையனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்கிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, அப்படி நம்ம விசுவாசிக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. விசுவாசிக்க முடியாமல் இருந்தால் கூட, நம்ப முடியாமல் இருந்தால் கூட நாம் கண்டிப்பாக நம்பியே ஆக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அப்படி நம்பாமல் இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசாதபடிக்கு நாவை அடக்கி கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊமையனாக, நலமானதையும் பேசாமல் ஊமையனாக இருந்தேன் என்று சொன்னது போல, நலமானதை கூட பேசாமல் எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள். ஏன்னா கர்த்தர் ஏன் அவன் வாயை ஊமையாக்கி இருப்பார் என்று நான் நினைத்து கொஞ்சம் சிந்தித்த போது நான் நினைத்தது, ஒருவேளை இதை போய் 4 பேர்கிட்ட சொல்லுவார், 4 பேர் 4 அபிப்பிராயங்களை சொல்லுவாங்க, இனிமேல் அவனுக்கு கிடைக்க போகுது, வயசான பாட்டியா இனி பிள்ளை பெற போகிறாங்க, அப்படியே அநேகர் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி இருக்கக்கூடும். அதனால் ஒரே அடியாக கர்த்தர் சகரியாவுடைய வாயை அடைத்து போட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு தருகிற மகிமையான உன்னதமான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்மளால் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஒருவேளை நம்ம வாய் மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் செய்ய வல்லமை உள்ளவர் என்ற ஒரே ஒரு வார்த்தையோடு மனதிலே அடக்கி அப்படியே இருந்தோம் என்றால் அது நலமாக இருக்குது. அது 4 பேர்கிட்ட சொன்னோன்னா 4 பேர் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை விதைப்பார்கள். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமற் போகும். ஆமீன். நம்மை விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமீன். ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுவது அவருடைய கடமை. ஆமீன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை செயல்படாத சில நன்மைகள், இதுவரை உருவாக்க முடியாத சில புதிய ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்க கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பியிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இது முடியவே முடியாது என்று சொல்கிற இடத்திலே சில அஸ்திபாரங்கள் புதிதாக கர்த்தர் போட போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. மனிதனால் நம்ப முடியாத, மனிதனால் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஏன் தெரியுமா? அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். ஆமேன். ஹல்லேலூயா. கற்பாறையான நிலத்திலே தண்ணீரை தரவும் அவரால் முடியும், வனாந்தரத்திலே ஊற்றுக்கண்களை திறக்கவும் என் தேவனால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், முடியாது என்று இருக்கட்டும், ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அதை முடியும் என்பதாக மாற்றப் போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இல்லாத ஒன்றை கர்த்தர் உருவாக்க வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆபகுக் தீர்க்க தரிசனம் 1:5 நீங்கள் அதனுடைய கடைசி பாகத்திலே நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் தான். ஆபகுக் 1:5 சொன்னது மாதிரி நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வாக்கு தத்தங்களை நேரங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் சில நேரங்களில் சந்தேகப்பட்டு இதை நான் எதனால் அறிந்து கொள்ளுவேன் என்று ஆண்டவரே ஒரு கொஸ்டினோடு இருக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசங்கள் நீங்கும்படி நீர் கிருபை செய்வீராக அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆண்டவரே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர்கள் நம்ப முடியாத, ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியங்கள் அப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை இந்த நாட்களிலே அவர்கள் குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கத்த செய்வீராக. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியங்களிலும் கத்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல கிரியைகள் கத்த செய்வீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நல்ல காலை வேளையிலும் கத்தாவே ஒவ்வொரு இருதயங்களையும் ஸ்திரப்படுவதாக உம்முடைய காப்ரியல் என்கிறதான தூதனை அனுப்பி ஒவ்வொரு வீட்டிற்கும் நற்செய்தியை கத்தர் அறிவிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில கிரியைகள் ஆமேன் ஹல்லேலூயா தகப்பனே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில உருவாக்குதல்கள் ஆமேன் ஹல்லேலூயா. புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள் ஆமேன் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனால் ஆண்டவரை செய்ய முடியாத சில அற்புதமான கிரியைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் சில யோவான்கள் வெளிப்பட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில ஈசாக்குகள் வெளிப்பட போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன கத்தர் இந்த நாட்களில் அதிசயங்களை காண பண்ணுவீராக ஆண்டவரே. அவிசுவாசங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் மேன்மேலும் வளர்ந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற காலை வேளையாக இந்த காலை வேளை மாறட்டும். ஆசீர்வதியப்பா. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.